வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். பரகாலனான திருமங்கையாழ்வார் வாழி, அவருடைய அவதார ஸ்தலமான திருக்குறையலூர் வாழி, அவருடைய ஸ்ரீ சுக்திகள் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு 6 அங்கமாக கூற அவதரித்தார். மாறன் ஷடகோபனான நம்மாழ்வார் 4 வேதசாரங்களாக திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி மற்றும் பெரிய திருவந்தாதி என்பதை நாமெல்லாம் உய்ய வேண்டி அருளி செய்ய உப அங்கங்களாக, வேதத்திற்கு உப அங்கங்கள் என்பது போலே இந்த 4 கிரந்தத்துக்கு 6 அங்கமாக பெரிய திருமொழி, திருக்குந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், பெரிய மடல், பெரிய திருமடல், சிறிய திருமடல், திருவெழுக்கூத்திருக்கை என்று 6 அங்கங்களாக கூறுவதற்காகவே அவதரித்தார். கார்த்திகையிலே கார்த்திகை நாள், வீருடைய கார்த்திகை நாள் கான் என்ன மாமுனிகள் ஆழ்வாரினுடைய ஏற்றத்தையும் ஆழ்வாரினுடைய ஸ்ரீ சுக்திகளினுடைய ஏற்றத்தையும் நமக்கு அழகாக காட்டிக் கொடுக்கிறார். அப்படி ஆழ்வார் அவதாரம் பண்ண திருக்குறையலூர் வாழி என்னும் அவருடைய ஸ்ரீ சுக்திகள் என்றுமே வாழி என்றும் இந்த தனியனிலிருந்து நமக்கு தெரிகின்றது. வாழ்வலியால் மந்திரங்கொள் மாயோனிடத்திலே, எம்பெருமானிடத்திலே தனக்கு உபதேசம் நல்க வேண்டும், அனுகிரகம் புரிய வேண்டும் என்று பணிந்து கேட்கவில்லை. வாழ் வீசி 8 எழுத்தை பறித்தார் என்கின்ற ஏத்தமும் இந்த ஆழ்வார் ஒருவருக்கே உண்டு. வாழ் வீசியே திருவஷ்டாட்சரம் என்று சொல்லக்கூடியதான உயர்ந்ததான திருமந்திரத்தை எம்பெருமானிடத்திலிருந்து நேரே பெற்றுக்கொண்டார் ஆழ்வார். அதைத்தான் தன்னுடைய முதல் கிரந்தமான பெரிய திருமொழியிலே வாடினேன் வாடி என்ன தொடங்கி கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், உயர்ந்ததான பரம புருஷார்த்தத்தை நல்கக்கூடியதான வேதத்தின் சாரமான அந்த நாமத்தை எம்பெருமான் கூற நான் கேட்டு அவன் காட்ட நான் கண்டுகொண்டேன் என்னும் நாமெல்லாமும் உய்வு பெறும்படிக்கு நம்மீது கொண்ட கருணையினாலே நமக்காக காட்டிக் கொடுக்கிறார். அது தொடங்கி எம்பெருமான் உகந்தருளி இருக்கக்கூடிய எல்லா திவ்ய தேசங்களிலும் சென்று எம்பெருமானினுடைய குணத்திலே ஈடுபட்டு வடிவழகிலேயும் ஈடுபட்டு மங்களாசாசனம் பண்ணி உகந்து எம்பெருமானிடத்திலே கைங்கரியம் நீ நல்க வேண்டும், தடையில்லாத கைங்கரியத்தை தந்தருள வேண்டும் என்ன சரணாகதி பண்ணி பிரார்த்திக்கின்றார் தன்னுடைய ஸ்ரீ சுக்திகளிலே. அதே போலே மடல் ஊர்ந்த பெருமையும் இந்த திருமங்கையாழ்வார் என்கின்ற ஆழ்வார் ஒருவருக்கே உண்டு. மாமுனிகள் திருமங்கையாழ்வாரினுடைய வடிவழகை போட்டி ஒரு சூர்ணிகையிலே மிக அழகாக ஒவ்வொரு அவயவமாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். இன்னும் திருவாலி திருக்குறையூர் என்கின்ற தேசத்திலே திருமங்கையாழ்வார் எழுந்தருளி இருப்பதை பார்த்தால் அர்ச்சாரூபம் என்று நாம் சொல்லவே முடியாது. இதுதான் திருமணம் கொல்லையோ, இதுதான் திருமந்திரம் விளைந்த இடமோ, திருமந்திரம் விளைந்த தேசமா, வாழ்வீசும் பரகாலன் 8 எழுத்தும் பெற்ற இடம் இதுதானா அப்படின்னு கொண்டாடி மகிழ்கின்றார். என்னுடைய கண்களானது அந்த கலியன் நிற்கக்கூடிய நிலைமை, தாழ்ந்த வலச்செவியும் கையை வாயிலை புதைத்துக் கொண்டு கேட்கும்படியான அந்த நிலை இருக்கே, ஓமென்ற வாயும் உயர்ந்த மூக்கும் குளிர்ந்த முகமும் படிந்த நெற்றியும் அசைந்த காதுகாப்பும்னு சொல்லும்படியா, இப்படி அழகா அவருடைய திருமேனி வடிவழகிலே ஈடுபடுவதா, அவருடைய ஸ்ரீசுக்திகளினுடைய ஏத்தத்திலே ஈடுபடுவதான்னு இப்படி ஆழ்வாருக்கே அத்து தீரும்படியாய் அவருடைய அடியார்களான நாம் இருக்கின்றோம். ஆக இன்னும்
கார்த்திகையிலே கார்த்திகை உயர்ந்ததான இந்த நட்சத்திரத்துக்கும் ஏத்தம் ஆழ்வாரினாலே என்றும் பெரிய ஷியர் நமக்கு உபதேச ரத்ன மாலையிலே காட்டிக் கொடுக்கிறார். ஆழ்வார் கார்த்திகையிலே கார்த்திகை என்று திருமங்கை ஆழ்வாரை பார்த்தோம். இதே போலே நம் குரு பரம்பரையிலே அலங்கரித்தவரான ஒரு ஆச்சாரியனுடைய ஏத்தத்தையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னே ஒரு பாசுரம் இந்த ஆச்சாரியர் அவதரிக்கும்படியாக ஒரு சூக்ஷ்மத்தை நமக்கு காட்டுகின்றது. அந்த பாசுரத்தையும் பார்ப்போம். கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று பெரும்புற கடலாய் இருக்கக்கூடியவனான எம்பெருமான், கனியா இருக்கக்கூடியவன், பத்தராவி நித்தில தொத்து கரும்பின் கனி போன்ற எம்பெருமானை நாடினேன். கண்ண மங்கையுள்ளே கண்டு கொண்டேன். நன்னாக அவனுடைய சௌலபியாதி குணங்களை எல்லாம் கண்ணார கண்டு கொண்டேன் என்று காதலோடு கலி கன்றி, கலியினுடைய தோஷத்தை போக்கவே அவதாரம் பண்ணினவரான கலிகன்றி ஆழ்வார் உரை செய்த இந்த பாசுரங்கள் திருக்கண்ண மங்கை என்கின்ற திவ்ய தேசத்தை குறித்து ஆழ்வார் அனுகிரகம் பண்ணின அருளி செய்ததான இந்த 9 பாசுரங்களை சகிருதயமாக சொல்லக்கூடியவர்களுக்கு விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்தும்படியான ஒரு பேரு கிடைக்கும். பரமபதத்திலே சென்று அங்கே எழுந்தருளி இருக்கும் அடியார்களோடு ஒரு கோவையாய் இருக்கும்படியான எம்பெருமானுக்கு எப்பொழுதும் தடையில்லாத கைங்கரியம் பண்ணிக்கொண்டும் மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டும் இருக்கும்படியான பேச்சை பெறுவார்கள்னு பலஸ்ருதியை சொல்லி முடிக்கிறார். ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் கடைசி பாட்டு பலனை சொல்லி தலை கட்டக்கூடியதான பாட்டு. இது எல்லா கிரந்தங்களிலேயும் எல்லா ஆழ்வார்கள் அருளி செய்ததிலேயும் இருக்கும். திருப்பான் ஆழ்வார் தவிர திருப்பானாழ்வார் ஆழ்வார் பலஸ்ருதியை சொல்லாமல் என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாதுன்னே சொல்லி முடித்தார். ஆக மத்த அத்தனை ஆழ்வார் பாசுரங்களிலேயும் கடைசி பாட்டு ஒவ்வொரு திருமொழியிலேயும் திருவாய்மொழியிலேயும் பலஸ்ருதி சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இந்த திருக்கண்ணமங்கையிலே ஆழ்வார் சாதித்ததான 9 பாசுரங்களை கற்க வல்லவர்கள், ஹிருதயமாக சொல்ல வல்லவர்களுக்கு விண்ணிலே போக்கியமான ஒரு நிலையை அடைவார்கள் என்று சொல்றார். அது மாத்திரமல்ல, அதுக்கும் மேலே இந்த ஈட்டினுடைய உள் அர்த்தத்தை அடுத்த வரிகள் காட்டுகின்றது. மெய்மை சொல்லின் வெண்சங்கம் ஒன்னு ஏந்திய கண்ணா நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று சொல்றார். மெய்மை சொல்லில் உண்மையா சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, சர்வஜனா இருக்கக்கூடிய எம்பெருமானே, சர்வஜத்துவம் மாத்திரம் இருந்து விட்டால் போராது, உண்மையிலே நீ இந்த கவியினுடைய பொருட்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சூக்ஷ்மமான அர்த்தங்களை எல்லாம் நீர் அறிய வேண்டும் என்ன ஆசை உம்மிடத்திலே இருக்குன்னு சொன்னால், சாந்தீபினியின் இடத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலே சாந்தீபினியின் இடத்திலேயும் ராமாவதாரத்திலே வசிஷ்டனிடத்திலேயும் எப்படி நீ சென்று கற்றுக்கொண்டாயோ அதுபோல நீ என்னிடத்திலே சிஷ்யனாக வந்து கற்க வேண்டும். நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று சொன்னாராம். அப்படி வசிஷ்டனிடத்திலேயும் சாந்தீபினியிடத்திலேயும் சிஷ்யனாய் வந்து கற்றுக்கொண்ட எம்பெருமானுக்கு திருமங்கையாழ்வாரிடத்திலே கற்பது அப்படிங்கிறது ஒரு தாழ்ச்சியோ? ஆக அதே இந்த வாக்குக்காகவே திருமங்கையாழ்வாரினிடத்திலே கற்க வேண்டும் என்கின்ற ஆசையினாலேயே கார்த்திகையிலே நம்பிள்ளை என்கின்ற ஆச்சாரியராக எழுந்தருளி, திருமங்கையாழ்வாரை போலே இவர் நம்பிள்ளை என்பவர் ஆச்சாரியராக இருந்து ரோஹிணி நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணின நஞ்சியர் என்பவர் சிஷ்யனாக வந்து அவரிடத்திலே அத்தனை அர்த்தங்களையும் விசேஷமான அர்த்தங்களையும் கிரந்த காலக்ஷேபம் முதலான அர்த்தங்களையும் கேட்டு அறிந்து பெற்றார். அப்படிங்கிறது இதனுடைய நம்பிள்ளையினுடைய அவதார ரகசியம் அப்படின்னு பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். தொடர்ந்து நம்பிள்ளையினுடைய வைபவத்திலே ஒரு சிலதான ஏற்றத்தையும் கூடியிருந்து நாம் அனுபவிப்போம். எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். விஷ்சிகே கிருத்திகா ஜாத்தம் கலிவைரி குரும்பஜே வேதாந்தி முனி பாதாப்ஜ ஸ்ரீதம் சுக்தி மாஹார்ணவம் வேதாந்த வேத்யாமிருத வாரிராசேர் வேதார்த்த சாராமிருத பூரமக்யம் ஆதாய வர்ஷந்தமகம் பிரபத்யே காருண்ய பூர்ணம் கலிவைரி தாசம்.
கார்த்திகையிலே கார்த்திகை திருவவதாரம் செய்த திருமங்கையாழ்வாரினுடைய வைபவத்தை அனுபவித்தோம். அதே போல கார்த்திகையிலே கார்த்திகை திருவவதாரம் செய்த அருளின நம்பிள்ளை என்ற ஆச்சாரியரை பற்றி அனுபவிப்போம். பெரிய ஜீயர் நம்பிள்ளையினுடைய ஏற்றத்தை உபதேச ரத்னமாலையிலே பறைசாற்றியிருக்கிறார். 6 பாசுரங்கள் மூலமாக நம்பிள்ளை தம்முடைய நல்ல அருளாலே ஏவிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் இன்பா வருபத்தி மாறன் மறைப்பொருளைச் சொன்னது 24,000 ஈடு 36,000 தமிழ் வேதத் தீடுதனை வாங்கி நம்பிள்ளை ஈயுன்னி மாதவர்க்குத்தான் கொடுத்தார் என்கிற பாசுரமும், நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சீயர் நம்பிள்ளை என்பர் அவரவர்த்தம் ஏற்றத்தால் என்கிற பாசுரம், துண்ணுபுகழ் கந்தாடை தோழப்பர் தம்முகப்பால் என்ன உலகாரியதோ என்று உரைக்க பின்னை உலகாரியன் எனும் பேர் நம்பிள்ளை கோங்கி விலகாமல் நின்றதென்றும் மேல் என்கிற பாசுரம், நம்பிள்ளைக்கான வடிமைகள் செய் அந்நிலையை நன்னெஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர் என்கிற பாசுரமும். ஆக 6 பாசுரங்கள் மூலமாக நம்பிள்ளையினுடைய ஏற்றத்தை உபதேச ரத்னமாலையிலே பெரிய ஜீயர் சாதித்திருக்கிறார். நம்பிள்ளை செய்தருளின கிரந்தங்கள் முதல் 4 திருவந்தாதிகளுக்கு வியாக்கியானம், திருவிருத்தத்துக்கு ஈடு, கண்ணினுட் சிறுத்தாம்புக்கு ஈடு, மைவண்ண நறுங்குஞ்சி வியாக்கியானம், திருப்பல்லாண்டு ஈடு, ஸ்ரீ வைஷ்ணவ பிரகாரம் முதலானவைகள்லாம் அருளி செய்தார். இவருடைய திருநாமம் நம்பூர் வரதர், ஆச்சாரியர் நஞ்சீயர் ஆவார். திருவரங்கத்திலே நம்பிள்ளையினுடைய காலட்சேபத்தை கேட்க கூட்டம் அலைமோதும். மக்கள் அந்த கூட்டத்தை பார்த்து நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ளை கோஷ்டியோன்னு வியந்து பேசுவார்களாம். அப்படிப்பட்ட பெருமை இவருக்கு. பிள்ளைலோகம் ஜீயர் நம்பிள்ளையினுடைய பெருமைகளை பற்றி கூறியிருக்கிறார். அவை என்னன்னா, முதலிலே லோகாச்சாரியன் என்ற திருநாமம் பெற்றது ஒரு தன்னேற்றம். 2வது அரிய அருளி செயலனுடைய பொருள்களை அறிந்து இந்த லோகத்தாருக்கு எடுத்து சொன்னது மற்றொரு தன்னேற்றம். 3வது பரமபதம் தம் சிறுமுறிக்கு செல்ல பெற்ற தன்னேற்றம் நம்பிள்ளையை தவிர வேறு ஒருவருக்குமே இல்லை. 4வது பிள்ளை லோகாச்சாரியார் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் திருவவதாரம் செய்வதற்கு காரண கர்த்தாவாக இருந்ததும் இவருக்கு ஒரு தன்னேற்றமாகிறது. நம்பிள்ளை ஒரு அம்மையாருக்கு பரமபதத்திலே ஒரு மனையிடம் கொடுக்க சொல்லி பரமபதநாதனுக்கு சாசனம் எழுதி கொடுக்கிறார். இப்போ பெருமையை பார்த்தோமே, பரமபதம் தம் சிறுமுறிக்கு செல்ல பெற்ற தன்னேற்றம் இவரை தவிர வேறு ஒருவருக்கு இல்லைன்னு. ஆக அந்த 3வது பெருமையை பற்றி பின்பழகிய பெருமாள் ஜீயர் அருளியுள்ள 6000 படி குரு பரம்பரா பிரபாவத்தில் நம்பிள்ளை வாழ்விலே நடந்த ஒரு சுவையான சம்பவத்தை நமக்கு காட்டுகிறார். அதாவது நம்பிள்ளையும் அவருடைய சிஷ்யர்களுமாக கோவிலிலே எழுந்தருளியிருந்து ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனத்தை நிர்வாகம் செய்து கொண்டு வரக்கூடிய சமயத்திலே, அந்த காலத்திலே நம்பிள்ளை கோஷ்டியில் இடம் பெற்று ஞான லாபம் பெற்ற ஒரு அம்மையார் நம்பிள்ளை திருமாளிகைக்கு அடுத்த மனையிலே வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவருடன் சேர்ந்து காலட்சேபம் கேட்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சொன்னார், அம்மையாரே, நம்பிள்ளை திருமாளிகையில் இருப்பதற்கு நெருக்கமாக இருக்கிறது. உம்முடைய இந்த மனையிடத்தையும் ஆச்சாரியருக்கு சமர்ப்பணம் செய்தால் அது நன்னாக இருக்குமே என்று கேட்டார். அவரும் சுவாமி கோவிலிலே ஒரு கோல் மனை யாருக்கு கிடைக்கும், நான் இருக்கும் வரை யாருக்கும் என் மனையை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். அந்த வார்த்தையை அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் நம்பிள்ளையிடம் வந்து தெரிவித்தார். நம்பிள்ளையும் அவளை அழைத்து, உனக்கு ஒரு சரீரத்தை சாய்ப்பதற்கு வேண்டிய இடம் போராதா? இங்கு இந்த சிஷ்யர்கள்லாம் எழுந்தருளி இருந்து காலட்சேபம் கேட்பதற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறதே, இடம் போரவில்லையே, உன்னுடைய ஒரு கோல் மனையையும் நமக்கு தர வேண்டும்னு அந்த அம்மையாரிடத்திலே கேட்டார். அதற்கு அந்த அம்மையார் பதில் சொன்னார், அப்படியே செய்கிறேன், ஆனால் தேவரீர் பரமபதத்திலே அடியனுக்கு ஒரு மனையிடம் அதற்கு விலையாக தர வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். நம்பிள்ளை சொன்னார், அதற்கு அப்படி அங்கு இடம் கொடுக்க வேண்டியவன் பரமபதநாதன் தானே, அவனுக்கு விண்ணப்பம் செய்து வாங்கித் தருகிறேன்னு பதிலும் சொன்னார். அவளும் அதை கேட்டு
சுவாமி, அடியேன் ஒன்றும் அறியாத சாது பெண் ஜென்மமாய் இருக்கிறேன், தருகிறோம்னு சொன்னா போராது, எழுதி கையெழுத்து போட்டு தர வேண்டும்னு வேண்டினாள். அவள் அப்படி சொன்னதும் அதை கேட்டு நம்பிள்ளை மகிழ்ச்சியோடு ஒரு ஓலையை எடுத்து தன்னுடைய சம்மதத்தையும் எழுதி கொடுத்தார். இன்ன வருஷம் இன்ன மாதம் இன்ன தேதியில் இந்த அம்மையாருக்கு திருக்கலிகன்றிதாசன் பரமபதத்திலே ஒருகோல் மனை இடம் எழுதி கொடுத்தேன். அகில உலகங்களுக்கெல்லாம் சுவாமியான பரமபதநாதன் கிரயம் செலுத்தி கொடுத்தருள வேண்டும் என்ற சாசனம் எழுதி தம்முடைய கையெழுத்தையும் சாத்தி கொடுத்தார். அந்த அம்மையாரும் திருமுகத்தை தலைமேலே தாங்கி மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டு தீர்த்த பிரசாதங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அன்றைக்கு மறுநாள் நம்பிள்ளையை சேவித்து கொண்டு இருந்த 3ஆம் நாள் பரமபதத்துக்கே சென்று விட்டாள்னு இது ஒரு தன்னேற்றமாக நம்பிள்ளையினுடைய வாழ்க்கை வைபவத்திலிருந்து நமக்கு தெரிகிறது. முதலிலே இவருடைய அவதார ரகசியத்தையும் பெயர் காரணத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம். இவரினுடைய பிறப்பின் ரகசியத்தை நாம் பெரிய திருமொழி 7ஆம் பத்து 10ஆம் திருமொழியிலே 10ஆம் பாசுரத்திலே காணலாம். அதாவது, மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்று ஏந்திய கண்ணா, நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானேன்னு திருமங்கையாழ்வார் அருளி செய்திருப்பார். கண்ணனாய் திருக்கண்ணமங்கையிலே நிற்கும் பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களினுடைய அர்த்தங்களை கற்க வேண்டும்னு ஆசை வந்தது. ஆழ்வாரும் சரி சொல்லித் தருகிறேன்னு சொன்னார். அதற்கு பெருமாள் இப்பொழுது வேண்டாம், ஏன்னால் நான் அச்சாரூபத்திலே இருக்கிறேன், இது முடியாது, பிற்சமயம் பார்ப்போம்னு சொன்னார். நீரும் பிறந்து நமக்கு கற்றுத்தருவீர்னும் சொன்னார். இதை கொண்டே எம்பெருமான் திருமங்கை ஆழ்வாரை நம்பிள்ளையாக அதே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலே தோற்றுவித்தான். கண்ணன் எம்பெருமானும் தன்னுடைய அவதார திருநட்சத்திரமான ஆவணி மாதம் ரோஹிணி நாளன்று பெரியவாச்சான் பிள்ளையாக அவதாரம் செய்தான். இதன் மூலம் பகவானின் அம்சமான பெரியவாச்சான் பிள்ளை திருமங்கையாழ்வாரின் அம்சமான நம்பிள்ளையை ஆச்சாரியராக கொண்டு அவரிடம் அனைத்து வேதாந்தங்களையும் ஆழ்வார்களினுடைய அருளி செயல்களையும் அவற்றினுடைய விவரணங்களையும் கற்று தேர்ந்து வந்தார் என்று நமக்கு தெரிகிறது. நம்பிள்ளையை திருமங்கையாழ்வார் அவதாரமாகவே அடியார்கள்லாம் போற்றி கொண்டாடினார்கள். திருமங்கையாழ்வார் அவதரித்த கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை நாளிலே நம்பிள்ளை திருவவதாரம் செய்தார்னு பார்த்தோம். தன்னுடைய ஆச்சாரியர் நஞ்சியரை ஆசிரித்த போது அவரால் திருக்கலிகன்றிதாசர் என்ற தாஸ்ய நாமம் ஏற்றுக்கொண்டார். ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியின் வடக்கு மாட திருவீதியிலே வசித்து வந்த நம்பிள்ளையினுடைய திருவடிகளிலே சிஷ்யராக இருந்து விசேஷ அர்த்தங்களை கேட்டு அறிந்தவர்களிலே பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, நடுவில் திருவீதி பிள்ளை பட்டரும் மிக முக்கியமானவர்கள். நம்பிள்ளைக்கு மாட திருவீதி பிள்ளை என்கிற திருநாமமும் உண்டுன்னு சொல்வார்கள். பிள்ளைலோகம்ஜீயர் வடக்கு திருவீதியானது ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு அடுத்து தவராசன் துறைக்கு உரியது என்று சொல்வார். ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியும் சுற்றி இருக்கக்கூடிய திருவீதிகளும் காவேரியினுடைய வெள்ளப்பெருக்கால் மூழ்கி அழிந்து போனது. இன்றுமே அந்த பகுதியிலே இடிந்த சுவர்களையும் தூண்களையும் நாம் பார்க்கலாம். திருவரங்கத்தில் ஆளவந்தார் படித்துறைக்கு கிழக்கே அமைந்துள்ளது தவராசன், ஸ்ரீ ராமானுஜன் என்று பொருள். தவராசன் படித்துறை. தவராசன் படித்துறைக்கு செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில். இந்த திருக்கோவில் சோழர் காலத்திலே கட்டப்பட்டது. பண்டைய காலத்திலே பார்த்தால் அந்தரங்க கைங்கரிய பரர்களும் சில குறிப்பிடும்படியான ஆச்சாரிய புருஷர்கள் மட்டுமே உள்துறை வீதி மற்றும் சித்திரை வீதிகளிலே குடியிருப்பார்கள். அதாவது உத்தர வீதின்னு சொல்கிறது. அப்படி வடகிழக்கு மூலையிலே அமைந்திருந்த ஆதிகேசவ பெருமாள் கோயில் இந்த திருக்கோயிலை சுற்றிய வீதிகளிலே தான் நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை, பிள்ளைலோகாச்சாரியார், அழகிய மணவாள பெருமாள் நாயனார், நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் திருமாளிகைகள்லாம் அமைந்திருந்தது. மாமுனிகள் திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட போது தவராசன் படுகை என்ற இடமாகும். தவராசன் என்கிற திருநாமம் ஸ்ரீ ராமானுஜரையே குறிக்கும்னு பார்த்தோம்.
எம்பார் அருளியுள்ள பெரிய திருமொழி தனியனிலே குறிப்பிடப்பட்டுள்ள சங்கை கெடுத்தாண்ட தவராசா என்ற சொல்தொடர் இதற்கு விளக்கமாக அமைந்திருக்கிறதுன்னு நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த குறிப்பை பிள்ளைலோகம்ஜியர் யதீந்திர பிரவண பிரபாவத்திலே தந்துள்ளார். ஆக நம்பிள்ளை என்ற பெயர் வர காரணம், நஞ்சியர் தம்முடைய 9000 படி திருவாய்மொழி வியாக்கியானத்தை நம்பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலத்தையும் அவரிடத்திலே கொடுத்தார். கொடுத்து இதை மறுபடியும் எழுதி கொண்டு வர வேண்டும்னு சொன்னார். சரின்னு சொல்லி நம்பிள்ளையரை வாங்கி கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்று எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் எழுதலாம் என்று நம்பூருக்கு கிளம்பி போனார். செல்லும் வழியிலே காவேரியை கடக்கும்போது வெள்ளத்திலே சிக்கிக்கொண்டார். தப்பிக்க முயன்ற பொழுது கையிலிருந்த 9000 படி ஆற்றிலே சென்று விட்டது. பின்ன நம்பிள்ளை உயிர் தப்பி ஊருக்கு சென்று என்ன செய்வதுன்னு தெரியாமல் தவித்த போது தன்னுடைய ஆச்சாரியரை மனசிலே நினைத்து கொண்டு தியானம் செய்தார். தான் கற்ற பொருள்களை எல்லாம் மறுபடியும் எழுதினார். ஆனால் அப்படி எழுதும் பொழுது ஆங்காங்கே அவர் தம்முடைய அர்த்தங்களையும் சில கருத்துக்களையும் சேர்த்து எழுதி அதை நஞ்சியரிடத்திலே மறுபடியும் கொடுத்தார். அதை படித்து பார்த்த நஞ்சியர், இதில் ஏதோ மாற்றம் இருக்கிறதே, இது என்ன மாற்றம்னு நினைத்து நம்பிள்ளையிடம் நடந்த அனைத்தையும் நம்பிள்ளையிடம் கேட்க, நம்பிள்ளையும் நடந்த அத்தனையையும் அவரிடத்திலே சொன்னார். சரி என்று சொல்லி நஞ்சியரும் இவரை புகழ்ந்து, இவருக்கு நம் பிள்ளையோ என்றும் திருமங்கையாழ்வார் அவதரித்த நாளிலே அவதாரம் செய்ததனாலே திரு கலிகன்றிதாசர் என்ற திருநாமங்களையும் அருளி செய்தார். ஆக நம்பிள்ளை என்ற நாமமும் திருக்கலிகன்றிதாசர் என்ற திருநாமமும் அவருக்கு கிடைத்தது. அடுத்தது நம்பிள்ளை லோகாச்சாரியார் என்ற திருநாமம் பெற்றது. என்னன்னு சொன்னால், நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப கோஷ்டி கலைந்தால் அந்த கூட்டத்தை பார்த்து ஆனந்தமடைந்த ஸ்ரீ வைஷ்ணவ ராஜா, இது நம்பெருமாள் கோஷ்டியா நம்பிள்ளை கோஷ்டியான்னு கேட்கக்கூடிய வழக்கம். நம்பிள்ளை வழக்கமாக பெரிய பெருமாள் சன்னதிக்கு கிழக்கிலே இருக்கும் மண்டபத்திலே காலக்ஷேபம் செய்வார். ஒரு நாள் இவர் காலக்ஷேபம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூலவரான பெரிய பெருமாளுக்கு அதை தானும் கேட்டு அனுபவிக்க வேண்டும்ன்ற ஆசை வந்தது. நம்மாழ்வார் தம்மை பற்றி பாடிய பாடல்களின் அர்த்தத்தை ஊரிலுள்ள அனைவரும் நம் கோயிலிலே வந்து கேட்கும்படி இவர் காலக்ஷேபம் செய்து கொண்டிருக்கார். ஆனால் நம்மால் இதை கேட்க முடியவில்லையேன்னு மனம் உருகி, ஆசை தாங்கவில்லையே என்றால், ஆனாலும் அர்ச்சை மூர்த்தியை அசையக்கூடாது, இருந்தாலும் நம்பிள்ளை ஈர்க்கின்றாரே, முடியவில்லையே என்று நினைத்து அர்ச்சாமூர்த்தியினும் பாராமல் எழுந்தார். எட்டி வெளியே பார்க்க முற்பட்டார். பெருமாள் சந்நிதியிலே பெருமாள் மற்றும் திருவிளக்கு பிச்சன், அதாவது விளக்கு பிடிப்பவன் ஒருவனே இருந்தான், வேறு யாரும் இல்லை. அந்த திருவிளக்கு பிச்சனும் கழுத்தை வெளியே நீட்டி நம்பிள்ளை காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். திடீரென்று பின்னால் இருந்து யாரோ ஒருவர் தள்ளுவது போலே அவனுக்கு இருந்தது. உள்ளே யாரும் கிடையாதே, பின்ன யார் தள்ளினார் என்று திரும்பி பார்த்தால், பச்சைமா மலைபோல் மெய்னி பவளவாய் கமலச் செங்கன்னு சொல்லும்படியான திருவரங்கநாதனே எழுந்து வந்து அவன் பின் நின்று கொண்டிருந்ததை பார்த்தான். பார்த்தவன் பெருமாளிடம், எதற்காக எழுந்தீர் என்று கேட்டான். பெருமாளோ தழைந்து சொன்னார், காலக்ஷேபம் கேட்க வேண்டும்னு ஆசை, அதான் வந்தேன். இவன் அதெல்லாம் கூடாது, அர்ச்சா மூர்த்தி இவ்வாறு செய்வது தவறுன்னு சொல்லி மறுத்து பெருமாளை பழைய நிலையிலே எழுந்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தான். அன்றைக்கு மறுபடியும் பழையபடியே சயன கோலத்திலே எழுந்தருளினார் எம்பெருமான்னு. நம்பிள்ளையினுடைய காலக்ஷேப மகிமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இதை பார்க்க முடிகிறது. பெரிய புகழ் வாய்ந்த நம்பிள்ளை நம்பெருமாளை சேவித்திருக்கும் பொழுது முதலியாண்டானினுடைய திருப்பேரனாரும் கந்தாடையாண்டான் குமாரருமான கந்தாடை தோழப்பர் நம்பிள்ளையினுடைய பெருமை கண்டு பொறாமை கொண்டார். பெருமாள் முன்பே நம்பிள்ளையை பலவிதமாக நிந்தனை செய்து பேசினார். இதை கேட்ட நம்பிள்ளை அவசாரப்பட்டோமேன்னு நடுங்கி போய் பெருமாளை சேவித்துவிட்டு மடத்துக்கு எழுந்தருளி எல்லோரையும் அனுப்பிவிட்டார். திருவமுது செய்யவில்லை. மாலை பொழுது முழுவதும் காத்திருந்தார். இதை கேட்ட தோழப்பரினுடைய தேவியார் அவரிடத்திலே வந்து, இதுவரை ஆச்சாரியனிடத்திலே அன்பு கொண்டு இருப்பதுதானே வழக்கமாக இருந்தேன், இப்படி எதிர்த்து கொண்டு நின்றதில்லையே,
மேலும் திருமங்கையாழ்வாரினுடைய அம்சமாகவே அவதரித்த நம்பிள்ளையானவர் நம்பெருமாளுக்கு பிராணராய் இருக்கும் பொழுது அவர் சன்னதியிலே காரணமே இல்லாமல் இப்படி நம்பிள்ளையை நிந்தனை செய்தீரே, பாகவத அபச்சாரப்பட்டிருக்கிறோமே என்கிற எந்தவித அனுதாபமும் இல்லாமல் இருக்கும் உம்மோடு இனிமேல் எனக்கு எந்த வேலையும் இல்லை. விவாகத்திலே அடியேனுடைய உடம்பு மட்டும்தான் உமக்கு தரப்பட்டது. அதை நீர் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஆத்மாவானது ஏற்கனவே ஆச்சாரியர் அதீனமாகிவிட்டதுன்னு சொல்லி பெரும் தவறு செய்துவிட்டீரே, அவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்டு அவர் திருவடிகளிலே விழுந்து விடும்னு சொன்னார். அவரும் அன்று இரவு நம்பிள்ளையினுடைய திருமாளிகைக்கு புறப்பட தன்னுடைய வீட்டு கதவை திறந்தார். அப்பொழுது அங்கே நம்பிள்ளை அமர்ந்திருந்தார். நம்பிள்ளை அவரை பார்த்து, நான் ஏதோ உங்களிடம் தவறு செய்திருக்கிறேன், அதற்கு என்னை மன்னித்து விடும்னு சொல்லி அவர் காலிலே விழுந்தார். இதை பார்த்த தோழப்பருக்கு மகிழ்ச்சியோடு அவர் திருவடிகளிலே விழுந்து, இனி நீரே நமக்கும் இந்த லோகத்துக்கும் அத்தனை பேருக்கும் ஆச்சாரியன் என்று சொல்லி இவருக்கு லோகாச்சாரியர் என்ற திருநாமத்தையும் சூட்டினார். அதற்கு பின் தோழப்பருக்கு பிறந்த முதல் மகனுக்கு ஆச்சாரியன் பெயரையே சூட்ட வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் அப்படி செய்தால் ஆச்சாரியன் பெயரை சொல்ல வேண்டி வருமே என்று நினைந்து மகனுக்கு பிள்ளை உலகாரியன் என்ற பெயரை இட்டார். அதை விளக்கும் வகையில்தான் மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையிலே துன்னுபுகள் கந்தாடை தோழப்பர் தன்முகப்பால் என்ன உலகாரியனோ என்று உரைக்க, பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றது என்றும் மேல் என்று பாடியுள்ளார். மகாபாஷ்ய பட்டர் என்பவர் நம்பிள்ளையை பார்த்து, ஞான ரூபமான இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் கழிந்தால், அதாவது மரணம் ஏற்பட்டால் வைகுந்த சித்தம் பரமபதம் கிட்டும் என்று உறுதியோடு இருப்பது எதனாலேன்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதற்கு நம்பிள்ளை, ஸ்ரீபதியான எம்பெருமானையே பேற்றை தருவானும் பேராவானுமாக கொண்டிருப்பதும் நெடுங்காலம் இழந்து கிடந்த பகவானை காட்டித்தந்த ஆச்சாரியனிடத்திலே ஊற்றம் மிகுந்திருப்பதும் ஸ்ரீபாஷ்யப்படி, அதாவது விசிஷ்டாத்வைத்தப்படி எம்பெருமானார் தர்சனமே சித்தாந்தம் என்று இருப்பதும், இராமாயணத்திலே பகவத்குணங்களை அனுபவிப்பதும் ஆழ்வாரினுடைய பிரபந்தங்களிலே போது போக்குவதும் என்று இருந்தால் தேகத்தினுடைய முடிவிலே பரமபதம் சித்தம், மீட்சியின்றி வைகுந்த மாநகரம் அற்றதும் கையதுவேன்னு ஆழ்வார் வாக்குப்படி சந்தேகமே வேண்டாம்னு சொன்னார். அதாவது பலம் இன்னது, பலத்தை கொடுக்கக்கூடிய உபாயமான எம்பெருமானே ஆவான்னும் ஆச்சாரியனிடத்திலே நம்பிக்கையும் நம் தர்சனத்திலே நம்பிக்கையும் பகவானுடைய மங்கள குணங்களிலே ஆழ்ந்து போவதும் ஆழ்வார்களினுடைய பிரபந்தங்களே பொழுதுபோக்குவதுமாக கொண்டிருந்தோம்னு சொன்னால் பேறு பெறுவது என்பது திண்ணம் உறுதி என்ற இதை நம்பிள்ளையினுடைய வாக்கின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை நம்பிள்ளையினிடத்திலே ஆர்வம் கொண்ட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் கேட்டார், உம்முடைய திருமேனி இளைத்து இருக்கிறதே என்று கேட்க, அதற்கு நம்பிள்ளை சொன்னார், ஒன்று தேய ஒன்று வளர்கிறதுன்னு சொன்னார். அதாவது ஞானம் பக்தி வைராக்கியம் ஆகியவை வளர பகவானை நினைந்து நைந்து உள்கரைந்து உருகுவதனால் உடல் தேய்ந்து போகிறதுன்னு சொன்னாராம். நம்பிள்ளையினுடைய குணபூர்த்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். தன்னுடைய குலத்தினாலேயே பெருமை பாராட்டிய ஒருவர் நஞ்சியரிடத்திலே வந்து சொன்னார், அடியேன் உம்முடைய காலட்சேப கோஷ்டியிலே அன்வயிக்க விரும்பாததால் அடியேனுக்கு தனியாக இந்த தர்ஷன பிரமேய அர்த்தங்களையெல்லாம் சாதிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார். பரம உதாரரான நஞ்சியர் அதற்கு சம்மதமும் சொன்னார். நீர் நம்பிள்ளை இடத்திலே கேளும்னு சொன்னார். அவர் நம்மை விட விஸ்தாரமாக சாதிப்பார் என்று நியமிக்க வந்தவர் அவரை தண்டனிட வேண்டுமேன்னு தயங்கினார். ஆனால் ஜீயரும் அப்படி நிர்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். நம்பிள்ளையிடம் அவர் உம்மை தண்டனிட மாட்டார், ஆச்சாரிய நியமனம் இதுன்னு சொல்லி நியமித்தார். நம்பிள்ளையும் அப்படியே திருவிருத்தம் சொல்லி முடித்து திருவாய்மொழியிலே பயிலும் சுடரொளி மூர்த்தி, அதாவது திருவாய்மொழி 3ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலே பயிலும் சுடரொளி மூர்த்தியின் பதிகத்தை அர்த்த விசேஷங்களை விஸ்தாரமாக அனுபவிக்க செய்தார்.
கேட்டிருந்தவர் பாகவத பிரபாவத்தை முறையாக உணர்ந்து நம்பிள்ளையினிடத்திலே தண்டனிட முயற்சி செய்தார். அப்போ நம்பிள்ளை இதற்கு ஆச்சாரிய நியமனம் தேவைன்னு சொல்லி காலக்ஷேபத்தை நிறுத்திவிட்டார். சிஷ்யரும் நஞ்சியரிடத்திலே சென்று, அடியேன் நெஞ்சிலே இருந்த இருள் அகன்று போனது, நம்பிள்ளையை அடியேன் தண்டனிடுவதை ஸ்வீகரிக்கும்படி நீரே சொல்லி அருள வேண்டும்னு பிரார்த்தித்தார். இப்படி ஜீயரும் நஞ்சியரும் பிள்ளையினிடத்திலே விஷயத்தை சொல்லி காலக்ஷேபத்தை தொடர்ந்து நடத்தி முடிக்கும்படிக்கு நியமனம் செய்தார்னு நம்பிள்ளையினுடைய குணபூர்த்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தெரிய வருகிறது. பெரிய ஜீயர் உபதேச ரத்ன மாலையிலே நம்பெருமாள் நம்மாழ்வார் நஞ்சியர் நம்பிள்ளைன்னு அருளை உள்ள ஸ்லோகத்திலே பல்லாண்டு பாடியிருக்கிறார். இதன் உட்பொருளை நோக்கும்போது நம்பிள்ளையை பற்றி சொல்ல நினைக்கும் பொழுதே நம் என்கிற உபபதம் பெற்றவர்களான நம் பெருமாள், நம் ஆழ்வார், நஞ்சீயர் என்பவர்கள்லாம் நினைவுக்கு வரவே எல்லாரையும் சேர்த்து ஒரு கோவையாக எடுக்கிறார். நம் என்று சிறப்பித்து சொல்றது பிரேம விசேஷ காரியம். அதனாலே அந்த பிரேம விசேஷ காரியமாகவே ஒவ்வொரு கால விசேஷத்தில் ஒவ்வொரு மகான்களால் நம்பெருமாள்னு சொல்லி திருநாமங்கள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கநாதனுக்கு நம்பெருமாள் என்கிற திருநாமம் ஒரு சமயத்திலே ஒரு அரையரால் வழங்கப்பட்டது. சடகோபருக்கு நம்மாழ்வார் என்ற திருநாமம் ரங்கநாதனாலே நேர்ந்தது. வேதாந்தி முனிவருக்கு நஞ்சீயர் என்ற திருநாமத்தை பட்டர் சாதித்தார். திருக்கலிகன்றிதாசருக்கு நம்பிள்ளை என்ற திருநாமத்தை நஞ்சீயர் சாத்தினார். இப்படி ஊரும் நாடும் உலகமும் எல்லாம் கலியிருள் நீங்கி கிருத்தயுகம் பற்றி பேரின்ப வெள்ளத்திலே ஆழும்படிக்கு திருத்தி எல்லாரையும் எம்பெருமானுக்கே அடிமையாக்கி வாழ்ந்தருளிய நம்பிள்ளை நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் வைத்து தன் ஆச்சாரியரான நஞ்சியரை தியானித்து கொண்டே திருநாட்டுக்கு எழுந்தருளினார். பெரியோர்கள்லாம் அத்தனை பேரும் வேறற்ற மரம் போலே விழுந்து துக்கம் தாழ முடியாமல் அவரை திருப்பள்ளிப்படுத்தினார்கள். நம் ஆச்சாரியனிடத்திலும் எம்பெருமானிடத்திலும் இவரை போன்று பற்று நமக்கும் ஏற்பட வேண்டும் என்று நாம் அனைவருமே நம்பிள்ளையினுடைய திருவடிகளை பிரார்த்திப்போம். தேமருவும் செங்கமல திருத்தாள்கள் வாழியே, திருவரையில் பட்டாடை சேர் மருங்கும் வாழியே, தாமமணி வடமார்வும் புரிநூலும் வாழியே, தாமரைக்கண் இணையழகும் தடம்புயமும் வாழியே, பாமருவும் தமிழ்வேதம் பயில்பவளம் வாழியே, பாடியத்தின் பொருள்தன்னை பகர்நாவும் வாழியே, நாமனுதல் மதிமுகமும் திருமுடியும் வாழியே, நம்பிள்ளை வடிவழகும் நாடோறும் வாழியே. ஆழ்வார் எம்பெருமானார்